அவருடைய பார்வையிலே அது உத்தமமானது, அது உண்மையானது. யோவான் அந்த இடத்திலே தான் பிரசங்கம் பண்ணின, தான் சொன்ன அந்த உபதேசத்திற்கு அவர்கள் கீழ்ப்படிய மனதில்லாமல் அதன் நிமித்தம் அவன் இரத்த சாட்சியாய் மரிக்க வேண்டும் என்கிறது ஆண்டவருடைய ஒரு பெரிய திட்டம். அந்த காரியம் ஆண்டவருடைய திட்டத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய திட்டத்தை ஒருவராலும் மாற்ற முடியாது. நான் நம்புகிறேன், ஆண்டவர் சில நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அது தேவ திட்டம், அது தேவனுடைய செயல்பாடு. அது அவருக்கு மட்டும்தான் அதனுடைய விளக்கம் தெரியுமே தவிர நம்ம அதனுடைய விளக்கத்தை சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று நமக்கு சொல்ல முடியும், அவர் எதை செய்தாலும் நன்மைக்காகவே செய்கிறவர். கண்டிப்பாக அதில் தீமை என்கிற ஒன்று இருக்கவே இருக்காது. நம்முடைய பார்வைக்கு தீமையா இருந்தால்